நான் உங்ககிட்ட ஹெல்ப்பே கேட்கல. எதுக்கு என்ன தூக்கி வச்சிருக்கீங்க? எனக்கு கீழே விடுங்க ஃபர்ஸ்ட். ஹலோ மேடம், இப்போ நீங்கள் எனக்கு தேங்க்ஸ் தான் சொல்லணும். உங்கள் காலில் ஃப்ராக்சர் ஆயிருக்கு, உங்களால் சுலுக்கெடுக்காமல் எழுந்திரிச்சு நிற்க முடியாது. ஸோ இந்த டைம் ஹெல்ப் பண்ணுற எனக்கு நீங்கள் தேங்க்ஸ் தான் சொல்லணும். இப்படி லெபல்லாம் கத்தக்கூடாது. நான் உங்ககிட்ட கேட்டேனா எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு? நான் உங்ககிட்ட கேட்டேனா? அது வந்து பிரீத்தி, மற்றவங்க கஷ்டத்தில் இருந்தால் என்னால் தாங்கவே முடியாது. உடனே ஓடி போய் ஹெல்ப் பண்ணிடுவேன். அதுவும் பொண்ணுங்கெல்லாம் கஷ்டத்தில் இருக்கிறத பார்த்தேன்னு வையேன், இதேமே உடஞ்சு போயிடும். ஓஹோ அப்படியா? அப்ப எந்த பொண்ணு இப்படி இருந்தாலும் அவளை தூக்கிட்டு போயிருவீங்க, அப்படிதானே? பிரீத்திமா, மற்ற பொண்ணுங்களாம் எனக்கு அக்கா தங்கச்சி மாதிரி. ஓ, அப்ப என்ன என்னவா நினைச்சு தூக்கி வச்சிருக்கீங்க? நீயா பிரீத்தி, என் ஆளு மாதிரி. என்ன சொன்னீங்க? அதுவா, நீ என் ஃப்ரெண்டு மாதிரின்னு சொன்னேமா. நீங்க ஃபர்ஸ்ட் என்ன இறக்கி விடுறீங்களா? நானே நடந்து வந்துருவேன். இப்போ நான் மட்டும் இறக்கி விட்டேன்னு வை, உன்னால நிற்க கூட முடியாது. ஐயோ, ஏன் என்ன இப்படி படுத்துறீங்க? பிரீத்தி, நீ கொஞ்ச நேரம் கண்ணை மூடிட்டு அப்படியே இரு, நானே அழகா சுலுக்கு எடுத்துருவேன். அப்புறம் எழுந்திரிச்சு உங்க வீட்டுக்கு போயிடலாம். என்ன டன்னா? என்னமோ பண்ணி தொலைங்க. சரி, ஓகே, போலாமா? அதான் என்னமோ பண்ணி தொலைங்கன்னு சொல்லிட்டுல, போங்க. என்னடா அப்பையிலேருந்து எதையோ திங்க் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கு, என்னாச்சு? கார்த்திக், மிஸ்டர் ஜெயச்சந்திரன், அவரை ஞாபகம் இருக்கா உனக்கு? ஆமாண்டா, ஞாபகம் இருக்கு. 2 இயர்ஸ் முன்னாடி நம்ம காலேஜ் ப்ராஜெக்ட் அப்பா அவர்கிட்ட தானே கொடுத்துருந்தாரு. அந்த ப்ராஜெக்டை கூட ரிட்டன் நம்ம வாங்கி கம்ப்ளீட் பண்ணுமே. ஆமாண்டா, அவர் தாண்டா இன்னைக்கு கால் பண்ணியிருந்தாரு. அவர் எதுக்குடா உனக்கு கால் பண்ணுறாரு? 2 இயர்ஸ் முன்னாடியே கம்ப்ளீட் ஆன நம்ம காலேஜ் ப்ராஜெக்டோட ஃபைல்ஸை கேட்டுட்டு இருக்காருடா. இப்போ எதுக்குடா அதெல்லாம் அவர் நோன்றாரு? அதான்டா எனக்கும் தெரியல, அதை பற்றி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். சரி, ஃப்ரீயாக விடு, பிரசாந்த் வரைக்கும் பேசலாம். இல்லைடா, நம்ம காலேஜ் ப்ராஜெக்ட் தான் நம்மளோட ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே. ஸோ அதை நம்ம எப்படி வாங்கணும்னு உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? அந்த ப்ராஜெக்டோட பட்ஜெட்டை தாண்டி அதிகமான அமௌண்ட் சொன்னதுனால தானே நம்மளே எடுத்து பண்ணோம். அங்கே தானேடா பிரச்சனையே ஸ்டார்ட் ஆனிச்சு. டேய், அதெல்லாம் 2 வருஷத்துக்கு முன்னாடியே முடிஞ்சு போச்சு. இப்போ எதுக்கு அவர் அதை கலராக இருந்தால் தெரியல. அதை தானே நானும் யோசிக்கிறேன். ஓகேடா, பிரசாந்த் வரட்டும், அவன்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம். ஓகேடா, இதில் என்ன ப்ராப்ளமாக இருந்தாலும் அதை நம்மளே சால்வ் பண்ணணும். அரவிந்தா நான் அது வரைக்கும் எடுத்துகிட்டு போகக்கூடாது. டேய், இதெல்லாம் நமக்கு ஒரு சப்ப மேட்டர், பார்த்துக்கலாம் விடு. என்னடா 2 பேரும் எதையோ ஓவர் திங்க் பண்ணிட்டு இருக்கீங்க, என்னாச்சு? எனி ப்ராப்ளம்? ஆமாண்டா, ஒரு சின்ன பிரச்சனை. என்னடா சொல்லு. டேய், இதுக்கா நீங்கள் இவ்வளோ சீரியஸாக இருந்தீங்க? முடிஞ்சு போன ப்ராஜெக்ட் தானேடா, ஃபைல்ஸ் தானே கேட்குறாரு, கூட பார்த்துக்கலாம். பட் பிரசாந்த், அது எதுக்குடா அவர் கேட்டுட்டு இருக்காரு? அதை கொஞ்சம் திங்க் பண்ணிப்பாரு. டேய், அது எதுக்குடா நமக்கு? அவர் எது பண்ணாலும் நம்மளை தாண்டி தான் பண்ணணும். ஸோ நீ கூட நம்ம பார்த்துக்கலாம். ஓகேடா. ஓகே, கம்பெனியை பற்றி விஷயம்லாம் இருக்கட்டும். உங்கள் 2 பேர் விஷயம் என்னாச்சு? யூ மீன் இனியாவை கேட்குறியாடா? அந்த பொண்ணுங்களை பற்றி கேட்ட உடனே மூஞ்சி ஃபுல்லாக பல்லா இருக்குடா உங்களுக்கு. டேய், இன்னைக்கு ஃபுல்லாக ஒரே ஜாலி தாண்டா. ஜாலியா? என்னடா பண்ணீங்க? மன்னிப்பு கேட்டுட்டீங்களா? நீ என்னடா சப்போ மாதிரி மன்னிப்பு கேட்டீங்களான்னு கேட்குற? கார்த்திக், இன்னைக்கு ஆக்சுவலாக உனக்கு தானே நிறைய தேங்க்ஸ் சொல்லணும். அப்படி என்னடா நடந்துச்சு சொல்லுங்கடா. நீ பால் குடிக்கிறதுக்கு தான் ஐடியா கொடுத்த, நாங்கள் பாயசமே சாப்பிட்டோம்டா. டேய், என்னடா பண்ணீங்க சொல்லுங்கடா. டேய், சி வாய முடுறா, வெக்கமாக இருக்குடா எனக்கு. வெக்கமாக இருக்கா? டேய், வெக்கப்படுற அளவுக்கு என்னடா பண்ணீங்க? கார்த்திக், என்னென்னமோ நடந்துச்சுடா. டேய், நீங்களாம் இழுக்கிறத பார்த்தாலே ரொம்ப பெருசாக எதுவும் நடந்திருக்கு, ப்ளீஸ்டா சொல்லுங்க. நீ பண்ணதுலேயே ஒரு நல்ல விஷயம்னா அது இன்னைக்கு நீ பண்ணது தாண்டா. என்ன புகழ்றதெல்லாம் இருக்கட்டும், என்ன நடந்துச்சுன்னு ஃபஸ்ட்டு சொல்லு. இன்னைக்கு பிரீத்திக்கு நான் தாண்டா சுலுக்கு எடுத்து விட்டேன். என்னது சுலுக்கெடுத்தியா? எங்கடா சுலுக்கெடுத்த? சீச்சி, நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லைடா, காலில் தான் சுலுக்கு எடுத்து விட்டேன். ஓஹோ, நான் கூட பயந்துட்டேன்டா. அப்புறம் அகில், நீங்கள் என்ன பண்ணீங்க? நான் இப்போ தாண்டா ஒரு ஜாபுக்கு கமிட்மெண்ட் ஆகிருக்கேன். என்ன ஜாப்டா? இனியா எப்போல்லாம் கீழே வெளில போகிறாளோ அப்போல்லாம் அவளை தாங்கி பிடிக்கிற ஜாப்டா. என்னடா ஜாப் பர்மனெண்ட்டா? அதுக்கு தாண்டா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், கண்டிப்பாக பர்மனெண்ட் ஆகிடும். நீங்களாம் நல்லா தாண்டா பண்ணுறீங்க, ஆனால் வந்ததுலேருந்து எனக்கு தான் ஒன்றுமே அமைய மாட்டேங்குது. அதுக்கெல்லாம் ஒரு குடுப்பனை வேணும்டா. யூ மீன் முகராசி? நோ, அதிர்ஷ்டம் மச்சம். அதுதான் உங்களுக்கு உடம்பு ஃபுல்லாக இருக்கே. சரிடா, நீ இங்கேருந்து கம்பெனியை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு என் செல்லத்துக்கு ஒரு கால் பண்ணிட்டு வந்துடுறேன். செல்லமா? அதெல்லாம் அப்படி தாண்டா, கண்டுக்காத. இவன் என்னடா செல்லம் வெள்ளம்னுட்டு போகிறான். சரிடா, நீ டிஸ்கஸ் பண்ணிட்டே இரு, நானும் பிரீத்தி கால் பண்ணி கால் வலி எப்படி இருக்குன்னு கேட்டு வந்துடுறேன். ரைட்டு. ஆமாம், அப்பையிலேருந்து 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணுன்றானுங்க. 2 பேரும் போயிட்டானுங்க. நான் யார்கிட்ட டிஸ்கஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு போகிறானுங்களே எனக்கு புரியல. நம்மளை பார்த்தா தான் கடைசியாக பைத்தியக்காரங்க மாதிரி இருக்கு போல. நல்லா இருங்கடாப்பா. எனக்கு எப்போ தான் இந்த மாதிரி டூயட் சாங்லாம் போடுவாங்களோ தெரில. அட்மீன், என்னை மட்டும் கடைசி வரைக்கும் எல்லாருக்கும் ஐடியா கொடுக்குறோன்னா வச்சிடாதீங்க, எனக்கும் டூயட் பண்ணணும்லாம் ஆசை இருக்கு. ஏ பிரீத்தி, கால்வலி பரவாயில்லையாடி? நல்லா தாண்டி இருக்கேன். சும்மா லைட்டாக சுளுக்கு விழுந்துருச்சு, அவரே எடுத்து விட்டுட்டாரு. ஆஹா, சுளுக்கு விழுந்துருச்சா? அவர் எடுத்து விட்டாரா? எவர் எடுத்து விட்டாரு? சும்மா இருடி, கால் சுளுக்கு விழுந்துருச்சு. பிரசாந்த் சாருக்கு சுளுக்கு எடுக்க தெரியும்னா அவரே எடுத்து விட்டாரு, அவ்வளோதான். எஸ்டர்டே வீடு தேடி வந்தவங்கள மன்னிக்கவே மாட்டேன்னு யாரும் சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு மன்னிப்பே கேட்காம மன்னிச்சிட்டு வந்திருக்காங்க. ஏய், நீ எங்களை தானே சொல்கிற? மன்னிக்கலாம் இல்லடி, கோவமாக தான் இருக்கும். ஆமாம், இனியா உன் மூஞ்சில் இருக்க புன்னகையை பார்த்தாலே தெரியுது நீ எந்த அளவுக்கு கோவமா இருக்கேன்னு. என்னடி நீ இப்படி பேசிட்டு இருக்க? அக்கா கிட்ட பேசுற மாதிரியா பேசுற? என்னடி புதுசாக வெக்கம்லாம் பண்ணுறீங்க? பார்க்கவே அழகா இருக்கு போ. சும்மா இரு வேணும். ஏன் வேணும் அப்படி பண்ற?
ஆமா இனியா, நீ வெக்கப்படுற அளவுக்கு உனக்கு என்ன நடந்துச்சு? பிரீத்தி, நீங்க சேர்ந்துட்டியா என்ன? சொல்லுடி. அப்போ என்னமோ நடந்திருக்கு, அதான் இவ்வளோ வெக்கப்படுற. ஓ அளவுக்கு ஒன்றும் நடக்கலடி. உன்னை தூக்கிட்டு போய் கால் சுளுக்கு எடுத்து விட்டு உன்னை கொண்டு வந்து வீட்டில் வரைக்கும் ட்ராப் பண்ணியிருக்காரு. இந்த அளவுக்குலாம் எனக்கு ஒன்றும் நடக்கலாமா? ஏன் என்னடி, கீழே விழுந்துட்டேன், கால் சுளுக்கு விழுந்துருச்சு, சுளுக்கு எடுத்துட்டு வீட்டில் கொண்டு வந்து விட்டுட்டு போனாரு, இவ்வளோ தானடி. இதில் என்னடி ரொம்ப பெருசாக சொல்கிறீங்க? ஆனால் உனக்கும் அகில் சாருக்கும் தான் ஏதோ சம்திங் நடந்திருக்கும் போல. ஏன் பிரீத்தி, நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றுமே இல்லடி. நான் போகும்போது ஸ்லிப் ஆகிட்டேன், கீழே விழுகாமல் தாங்கி பிடிச்சாரு, அவ்வளோதான். வேறு எதுவுமே நடக்கல. போதுமா? ஓ, இப்படி வேற ஒரு ட்ராக் ஓடுதா? ஆமாம் வினோ, வேற எதுவும் நடக்கலன்னு ரொம்ப சகிச்சுட்டு சொல்கிறா பாரு. அப்போ மேடம்க்கு வேற எதனா நடக்கணும்னு ஆசை இருக்கு போல. சொல்லுடி, வேற எதனா ஆசை இருந்துச்சுன்னா சொல்லு, அகில் சார் நானே சொல்கிறேன். வினோ, நீ சின்ன பொண்ணு. வினோ, சின்ன பொண்ணு மாதிரி பேசு. என்ன இப்படி பேசிட்டு இருக்க? ஆமாம்மா, நான் ரொம்ப சின்ன பொண்ணுடி, இப்போ தான் எல்கேஜி போய் சேர்ந்துருக்கேன். ஏ வினோ, அவர் நம்ம கம்பெனி பாஸ்டி, அதை மறந்துட்டு என்ன கலாச்சிட்டு இருக்கீங்க. அவர் நம்ம கம்பெனிக்கு பாஸ் தான், ஆனால் உனக்கு தான் என்னன்னு தெரியல. ஆமாம் வினோ, அவர் கம்பெனிக்கே பாஸ் தான், ஆனால் இனியாவுக்கு மட்டும் ஸ்பெஷல் பாஸ். நான் சொல்கிறது கரெக்டு தானே இனியா? பிரீத்தி, சும்மா இரு பிரீத்தி. வினோ அதெல்லாம் நினச்சிக்க போகிறா. சேச்சா வினோ, நான் அப்படிலாம் எதுவுமே நினைக்க மாட்டேன். நீ எதையா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. ஆமாம் சொல்கிறாங்க, சொல்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லடி, போங்கடி. மக்களே வினோ. ஏன் அம்மா வராங்கடி, இதை பற்றி அப்புறம் பேசலாம், அமைதியா இருங்க. ஆமாம், நீ அம்மா பார்த்து பயப்படுற ஆள் தான். அமைதியா இரு வினோ, அம்மா வந்துட்டாங்க. வினோம்மா, என்னம்மா ஒர்க்லாம் உனக்கு பிடிச்சிருக்கா? செலக்ட் ஆகிட்டியா? ஆமாம், நாளையிலேருந்து வந்து ஒர்க்கில் ஜாயின் பண்ணிக்க சொல்லியிருக்காங்க. என்ன மக்களே, உனக்கு வேலையெல்லாம் பிடிச்சிருக்கு தானே? அதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்குமா, நாளையிலேருந்து போய் ஜாயின் பண்ணிக்க வேண்டியதான். சரி மக்களே, ஏன் போட்டு ட்ரெஸ்ஸோடய எல்லாரும் உட்காந்து கதை அடிச்சிட்டு இருக்கீங்க? போய் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வந்து உட்காந்து பேசுங்க, போங்க. ஓகேம்மா, காஃபி மட்டும் போட்டு வைக்கிறீங்களா? காஃபி தானே மக்களே, அம்மா போட்டு வைக்கிறேன், நீங்களாம் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வாங்க, போங்க. ஓகேம்மா. இன்னைக்கு என்ன இனியா தங்க மூஞ்சில் ஒரே சிரிப்பா இருக்கு? என்ன மக்களே, ஏதாவது சந்தோஷமான விஷயமா என்ன? அதுவாம்மா, அதை என்கிட்ட கேளுங்க, நான் சொல்றேன். என்னது மக்களே, ஏன் அவ அவ்வளோ சந்தோஷமா இருக்கா? வினோ, சைலண்டா இரு வினோ. என்ன வினோ பண்ற? அதுவாம்மா, இன்னைக்கு எங்க கம்பெனி பாஸ் இருக்கார்ல வினோ, அவளுக்கு ப்ரமோஷன் கொடுத்துருக்காங்கம்மா, அதனால தான். ஓ, அதனால தான் அவ்வளோ சந்தோஷமா இருக்காளா? சரி மக்களே, அப்போ நான் காஃபி போடல, இன்னைக்கு பாயசம் செஞ்சு தரேன். இனியா, பாயசமா? சும்மா இருடி. இனியாம்மா, போய் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வா, நான் உனக்கு பாயசம் செஞ்சு தரேன். ஓகேம்மா. என்னம்மா எல்லாரும் ஒன்றா சேர்ந்து வந்திருக்கீங்க, என்ன விஷயம்? ராணி அக்கா, நான் குழுவை பற்றி பேசலான்னாக்கா வந்தேன். நாங்களும் குழுவை பற்றி பேசதாங்க்கா வந்தோம். சரிம்மா, உட்காருங்க, நான் காஃபி போட்டு எடுத்துகிட்டு வரேன். ராணி அக்கா, என்ன பாயசமா வச்சுக்க? ஒரே நெய்மனமாக இருக்கு. ஆமாம் வசந்தி அக்கா, எனக்கும் நெய்மனம் தான் வருது. இவ்வளோக்கெல்லாம் என்ன மூக்கோ தெரியல. யார் வீட்டில் என்னென்ன இருக்குன்னு தான் ஆராயிறாளுங்க. விடுமா லட்சுமி. ஆமாம்மா, நம்ம வீட்டில் பாயசம் தான், நான் எடுத்துகிட்டு வரேன், இருங்க. இல்லை ராணி அக்கா, எங்களுக்கெல்லாம் வேணாம். லட்சுமி அக்கா தான் இவ்வளோ கோவப்படுறாங்கல்ல. என்னம்மா வசந்தி, லட்சுமி எப்போதுமே அப்படிதான், உனக்கு தெரியும்ல. அக்கா, நீங்கள் இவ்வளோ சொல்கிறதுனால வீட்டுக்கு போகும்போது ஒரு கிண்ணியில் ஊற்றி கொடுங்க, எடுத்துகிட்டு போகிறேன். ஆமாக்கா, இங்கே இருந்தால் ஒரு டம்ளரில் ஊற்றி குடிப்பீங்க, கொஞ்சமாக இருக்கும்ல. வீட்டுக்கு போகும்போது கிண்ணியில் ஊற்றி கொடுங்க, 4 பேர் குடிக்கிறதா ஒரு ஆள் குடிப்பா. லட்சுமி அக்கா, எல்லாம் ஒரு அளவு தான். உங்கள் வீட்டில் நான் ஏதாவது கேட்டேன்னா என்ன? ஏம்மா, உங்ககிட்ட சண்டை போடுற அளவுக்குலாம் எனக்கு தெம்பு இல்லை. அப்போ உங்கள் வேலை என்னமோ அதை மட்டும் பார்த்துட்டு இருங்க. வசந்தி அக்கா, லட்சுமி அக்கா நம்மளை விட பெரிய ஆளுக்கா, அப்படிலாம் பேசாதீங்க. உனக்கு தான் சின்ன பொண்ணு, அவள் பெரிய ஆளு, எனக்கெல்லாம் கிடையாது. சரி, சண்டை போடாதீங்க, விடுங்கக்கா. இழுவையோ, பாத்தியா அந்த லட்சுமி பேசுறத? ஆமாக்க, அவங்க வீட்டுக்காரு அவ பிள்ளை எல்லாம் வெளிநாட்டில் இருக்காங்கல்ல, அதான் இந்த ஆட்டம் ஆடுறா. அதான் இழுவ, என்னைக்காவது பிடிச்சி இவ்வளோ ஆஞ்சி விட்டுறணும். ஆமாக்க. சரிம்மா, ஏன் நின்றுட்டே இருக்கீங்க, உட்காருங்க. ராணி அக்கா, என்னம்மா கோமதி சவுண்டு மாதிரி இருக்கு? வா கோமதி. ராணி அக்கா, லட்சுமி அக்கா இங்கே தான் நீங்களும் இருக்கீங்களா? சின்ன பொண்ணு வசந்தி, நீங்கள் எல்லாருமே இங்கே தான் இருக்கீங்களா? ஆமாம், நீ வந்த விஷயத்த சொல்லு. என்ன கோமதி அக்கா, சொல்லுங்க. என் பொண்ணுக்கு நிச்சயதார்த்தம் வச்சப்பதான் யாருமே வரல. நாளைக்கு நைட்டு பரிசம் போடுறாங்கக்கா, அடுத்த நாள் கல்யாணம், எல்லாருமே வந்துருங்கக்கா. எனக்கும் சொந்த பந்தம்னு சொல்லிக்கிறதுக்கு ஆளு கிடையாதுக்கா, எல்லா இடத்துலையும் நீங்கள் தான் வந்து நின்று நடத்தி தரணும்க்கா. இதில் என்னம்மா இருக்கு, நாங்கெல்லாம் இருக்கோம்ல, நீ ஏம்மா இவ்வளோ கவலைப்படுற? கண்டிப்பாக எல்லாருமே வந்துருங்கக்கா. சின்ன பொண்ணு வசந்தி, உமா, உங்களையும் தாம்மா வந்துருங்க. கண்டிப்பாக வந்துடுறோங்க்கா. வந்துருவோம்க்கா, கண்டிப்பாக வந்துருவோம். கல்யாண வேலையெல்லாம் ஏதாவது இருந்தாலும் சொல்லுங்க, யாரும் இல்லைன்னா நினச்சிட்டு இருக்காதீங்க, நாங்களாம் இருக்கோம். ரொம்ப சந்தோஷம் வசந்தி, நீங்களாம் இருக்கீங்கன்னு சொன்னதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. இதில் என்னம்மா இருக்கு, நாங்கள்லாம் இருக்கோம், நீ எதுக்கும் கவலைப்படாது, எல்லாமே பார்த்துக்கலாம். ரொம்ப நன்றிக்கா. எதுக்குமா நன்றியெல்லாம் சொல்கிற? ராணி அக்கா, இனியா, பிரீத்தி, வினோதினி எல்லாரையுமே நாளைக்கு நைட்டே கூட்டிகிட்டு வந்துருங்கக்கா. சரிம்மா, கூட்டிகிட்டு வந்தேன். நீங்களும் தான் லட்சுமி அக்கா, பூமாரியை கண்டிப்பாக கூட்டிகிட்டு வாங்க. சரிம்மா. நீங்களும் பசங்களெல்லாம் அழைச்சிக்கிட்டு நாளைக்கு நைட்டே வந்துருங்கம்மா. சரிக்கா, கண்டிப்பாக வந்துடுறோம். சரிக்கா. சரிக்கா. பிரசாந்த் அண்ணா, இதை நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கவே இல்லைடா.
சின்ன பிள்ளையிலேருந்து நான் அடிக்காம திட்டாம என்னை பத்திரமா பார்த்துக்கிட்டதே நீ தானேண்ணா. ஆனால் இன்னைக்கு என்னை கை நீட்டி அடிக்கிறதுக்கு உனக்கு எப்படி நான் மனசு வந்துச்சு? என்னால் இதை ஏற்றுக்கவே முடியலண்ணா. நீ என்னை இப்போல்லாம் வெறுக்கிறதானே? நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன் அண்ணா. நீங்கள் எல்லாரும் என்னை வெறுக்க ஆரம்பிச்சிட்டீங்க. நான் எந்த தப்புமே பண்ணலையண்ணா. நீங்கள் இல்லாமலாம் என்னால் இருக்கவே முடியாதுண்ணா. மஞ்சு மஞ்சு உள்ள இருக்கியா? இருக்கேன் ஜெகன், உள்ளவா. சொல்லு ஜெகன். மஞ்சு என்னாச்சு? எதுக்காக அழுதுட்டு இருக்க? என் மேலே தப்பே இல்லாமல் பிரசாந்த் என்ன அரைஞ்சிட்டான்டா. என்னை மட்டும் புரிஞ்சுக்க யாருமே இல்லையே ஜெகன். நான் என்ன ஜெகன் தப்பு பண்ணேன்? தப்பே பண்ணாமல் நிறைய பேரோட வெறுப்பை நான் வாங்கிட்டு இருக்கேன். எனக்கு பிடிச்சவங்களாம் என்னை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வேலைக்கு போகிற மாதிரியே இருக்கு ஜெகன். மஞ்சு என்ன நடந்திருந்தாலும் நீ எதுக்கு இவ்வளோ அழுதுட்டு இருக்க? உன் மேலதான் தப்பே இல்லைன்னு உனக்கே தெரியுது, அப்புறம் நீ எதுக்காக அழுதுட்டு இருக்க? என்னால் எதையுமே ஏற்றுக்கவே முடியல ஜெகன். ரொம்ப கஷ்டமா இருக்கு. லூசாடி, நீ எதுக்காக இப்படி அழுதுகிட்டு இருக்க? உன் மேல தப்பு இல்லைன்னு உனக்கே தெரியுது, அப்புறம் எதுக்காக நீ அழுதுட்டு இருக்க? தப்பே பண்ணாம நீ அழுகணும்னு அவசியமே இல்லை மஞ்சு. ஃபர்ஸ்ட் கண்ணெல்லாம் தொட. என்னால் முடியல ஜெகன். நான் ஏதோ தனிமையாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. எனக்கு பிடிச்சவங்களே என்னை ரொம்ப ஹர்ட் பண்ணுறாங்க ஜெகன். மஞ்சு எதையா இருந்தாலும் தைரியமா ஃபேஸ் பண்ணணும் மஞ்சு. நீ ஃபர்ஸ்ட் இப்படி கோல மாதிரி அழுகாத. அதான் நான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன் எல்லாத்தையும். இல்லை ஜெகன், என்னோட ஃபீலிங்ஸ் உனக்கு புரியல. மஞ்சு அதான் நான் சொல்றேன்ல, அழுதுட்டே இருக்காத. இப்போ என்ன உங்க அண்ணன் உன்னை அடிச்ச மாதிரி உங்க அண்ணன் அடிக்கணுமா சொல்லு? உனக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். ஜெகன் அதெல்லாம் வேணாண்டா. என் அண்ணன் என்னை புரிஞ்சுக்கணும்னு தான் நான் ஆசைப்படுறேன். சரி ஓகே விடு, நான் பிரசாந்த்கிட்ட பேசுறேன். நீ அழுகாத. நீ அழுகிறத என்னால பார்க்கவே முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு. ரொம்பவே தேங்க்யூ ஜெகன். எப்போல்லாம் நான் ஃபீல் பண்ணுறனோ அப்போல்லாம் நீ என் கூடவே இருக்க ஜெகன். நீ என்னை புரிஞ்சுக்கிட்ட அளவு கூட என் கூட உள்ளவங்களாம் என்னை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க. ஏன் ஜெகன்? மஞ்சு அதான் நான் இருக்கேன்ல, நீ எதுக்காக அழுதுட்டு இருக்க? எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆகிடும். நான் சால்வ் பண்ணுறேன், ஓகேவா? ஓகே ஜெகன், ரொம்ப தேங்க்யூ. நான் என்ன வேற ஆளா எனக்கு தேங்க்யூலாம் சொல்லிட்டு இருக்க? மஞ்சு எனக்கு சின்ன வயசுலேருந்து ஒன்று அவ்வளோ பிடிக்கும் தெரியுமா? நிஜமாவா? உண்மையாவே டி. ஃபர்ஸ்ட் நீ அழுகிறத நிறுத்த, நான் சொல்கிறேன். ஓகேவா, இப்போ சொல்லு. அதான் சொன்னேனே மஞ்சு, சின்ன வயசுலேருந்தே எனக்கு ஒன்று அவ்வளோ பிடிக்கும். நீ அழுகும் போதெல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் தெரியுமா? எப்படி சின்ன வயசுலேருந்தேவா? ஆமாம். அட் த சேம் டைம் நீ என் கூட பேசவே மாட்டியா, அதை நினச்சி ரொம்பவும் கஷ்டமாகவும் இருக்கும். சாரி ஜெகன், சின்ன வயசுல எல்லாம் அண்ணாலாம் யார் கூட பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்களா, அதனால நான் உங்ககிட்டலாம் ரொம்ப பேசினதே இல்லை. பட் இப்போல்லாம் எனக்கு எப்போல்லாம் கஷ்டம் வருதோ அப்போல்லாம் நீ தான் என் கூட ஆறுதலாக இருக்க. நான் இருக்கேன் மஞ்சு. இனிமே உனக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லு, நான் சால்வ் பண்ணி வைக்கிறேன், சரியா? ஓகே ஜெகன். எங்க நந்தினியவே ஆள காணோம். நந்தினி கிட்ட எல்லாம் பேசவே இல்லை தெரியுமா? அவள் எங்கள் ரூமில் தான் இருப்பா. நீயும் வாயேன் எங்கள் ரூமுக்கு. கண்டிப்பா வரேன் ஜெகன், வா போலாம். போகிறதுக்கு முன்னாடி நீ சாப்பிட்டியா? இல்லையே. சரி வா, போய் ஃபஸ்ட்டு சாப்பிட்டுட்டு வரலாம், அதுக்கப்புறமா நம்ம ரூமுக்கு போகலாம், சரியா? ஓகே. பூமாரி, பூமாரி. என்னம்மா? வீட்டுக்குள்ள தான் இருக்கேன், இந்த வரேன். சீக்கிரமா வா. என்னம்மா உங்களுக்கு? எதுக்குமா என் பேரை ஏலம் போட்டீங்க? ஆமாண்டி, எனக்கு வேற வேலை இல்லை. உன் பேரை ஏலம் விடுறது தான் எனக்கு வேலை. ஆமா, இப்போ ஏலம் தானே போட்டுட்டு இருந்தீங்க. இங்க பாரு பூமாரி, வாய் ஓவரா பேசுன வாயை பிடிச்சி கிழிச்சிடுவேன். ஆமா, நீங்க கிழிக்கிற வரைக்கும் காமிச்சிட்டு இருப்பேன் பாருங்க. உங்க அப்பா உங்க அண்ணன் எல்லாம் வெளிநாட்டில் தான் கிடக்குறானுங்க. உன்னை அடிச்சு கொன்னா கூட எனக்கு கேட்கறதுக்கு ஆள் இல்லை, பாத்துக்க. ஏன் கேட்கறதுக்கு ஆள் இல்லை? நான் போடுற சத்தத்துக்கு இந்த தெருவு இல்லை, இந்த ஊரே திரண்டு வருமா? உனக்கெல்லாம் வாய் இல்லைன்னு வச்சுக்க, நாய் தூக்கிட்டு போயிரும் உன்னையெல்லாம். சரி சரி, என்னை ஏன் கூப்பிட்டீங்கன்னு சொல்லுங்க. ஏன், என்ன அவசரம்? என்ன பண்ணிட்டு இருக்க? அம்மா எனக்கு வேலை இருக்குமா, வேலை பார்க்கலனாலும் திட்டுவீங்க. சீக்கிரம் சொல்லுங்க என்னன்னு. ஆமா, இன்னைக்கு தான் இப்படி பணம் காட்டுவேன், வேலை பார்க்கறேன்னு. ஆமா, இல்லைன்னா மட்டும் நீங்க தான் வேலை பார்க்க போறீங்க பாருங்க. எப்பா நீ ஃபர்ஸ்ட் வாயை மூடு. அடிக்கடி என் மாமியார் இல்லைங்கிற குறைய நீ தான் தீர்த்து வச்சுக்கிட்டு இருக்க. நல்ல வேலை அவங்க முன்னாடியே போய் சேர்ந்துட்டாங்க, உங்ககிட்ட இருந்து பாடுபடுறதை விட. யாரு அவங்க? என்கிட்ட படாத பாடுபட்டாங்களா? நான் தாண்டி அவங்க கிட்ட படாத பாடுபட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ உங்ககிட்ட படுறேன். ஆமா ஆமா, நாங்க தான் உங்களுக்கு தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கோம். அப்ப நான் உன்னை தொல்லை பண்றேன்னு சொல்றியா? உங்க அப்பனும் உங்க அண்ணனும் வெளிநாட்டுல இருக்கானுங்களேன்னு உன்னை செல்லம் கொடுத்து எப்படியெல்லாம் வளர்த்துக்கிட்டு இருக்கேன். நான் உன்னை தொல்லை பண்றேன்னு நீ சொல்ற. ஆமா, வேலையா பாருன்னு சொல்லி என்னை கொடுமைப்படுத்துறீங்க. ஐயோ ஐயோ ஐயோ, ஊரெல்லாம் போய் கேட்டு பாரு எப்படியெல்லாம் பிள்ளைங்க இருக்கு. உன்னை தான் நான் இவ்வளோ செல்லம் கொடுத்து வளர்த்து வச்சிருக்கேன். சரி சரிம்மா, ஏலம் போடாம என்ன விஷயம்னு சொல்லுங்க. இந்த கோமதி பொண்ணுக்கு நாளைக்கு நைட்டு பரிசம் போடுறாங்களாம். பரிசம் போட்டு அடுத்த நாள் கல்யாணம். அதனால 2 நாள் நம்ம அவங்க வீட்டில் தான் இருக்க மாதிரி இருக்கும். அதான் நல்ல ட்ரெஸ் ஏதாவது ஒன்று எடுத்து வச்சுக்கன்னு சொல்றதுக்காக வந்தேன். அப்படி அப்போ ராணியத்தை வினோதினிலாம் வருவாங்களா? ஆமாண்டி, எல்லாரும் தான் வராங்க. அப்போ ஜாலி தான். சரிம்மா, அப்போ நீங்கள் வேலையெல்லாம் பார்த்துருங்க, நான் போய் வினோதினியை பார்த்துட்டு வந்துடுறேன். இங்கே பாருடி, வீட்டு வேலையெல்லாம் பார்த்து வச்சுக்கிட்டு நீ எங்கேயா இருந்தாலும் பறந்துட்டு கடை. அம்மா இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் பாருங்கம்மா, நான் வினோதினியை பார்த்துட்டு வந்துடுறேன். பூமாரி, நான் சொல்றது கேட்குதா இல்லையா? வீட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டு போ. நான் போய் மாட்டுக்கு பால் கறக்கணும். நீ ஜாமான்லாம் விளக்கி போட்டுட்டு எந்த ஆளையா பறந்து போ. சரிம்மா, செஞ்சு தொலைகிறேன். ஐயோ, இப்போ வேலையெல்லாம் முடிச்சாதானே வினோதினியை போய் பார்க்கலாம். பேசாமல் அதுக்கு முன்னாடி ஃபோன் அடிச்சு வினோதினி வீட்டில் இருக்க சொல்லுவோம், இல்லாட்டா எங்கேயாவது அவள் பறந்து போயிடுவா. அம்மா இனியா, இனியா. ஆமாம், இந்த வந்துட்டேன். அம்மா வா மக்களே. எங்கம்மா பிரீத்தி வினோலாம்?
வினோ வந்து வாசல் கூட்டிகிட்டு இருக்காம்மா. பிரீத்தி இப்போ தான் குளிக்க போனான். சரி மக்களே, இந்த கோமதி பொண்ணுக்கு நாளைக்கு நைட்டு பரிசம்மா, அதுக்கு அடுத்த நாள் கல்யாணமா. சரிம்மா. அதாம்மா, நாளைக்கு நைட்டும் அதுக்கு அடுத்த நாள் காலையிலேயே அங்கேயே போய் நிற்கிற மாதிரி இருக்கும். நல்ல ட்ரெஸ்ஸாக ஆளுக்கு 2 எடுத்து வச்சுக்கோங்கம்மா. சரிம்மா. அவளுகள்கிட்டையும் சொல்லிடுமா. சரிம்மா, நான் சொல்லிடுறேன்.